இங்கிலாந்து நாட்டில் 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த அனைவரும் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் வகையில் புகையிலையற்ற தலைமுறையை உருவாக்கும் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டில் 17 வயதுக்கு குறைவானவர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தொடங்காமல் இருக்கும் வகையில் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் புகையிலை மற்றும் மின் சிகரெட் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன்படி 2009ஆம் ஆண்டு அல்லது அதற்கு பிறகு பிறந்த யாருக்கும் சிகரெட் விற்பனை செய்வது சட்டப்படி குற்றமாகும். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் புகைப்பிடிப்பதற்கான சட்டப்பூர்வ வயது ஓராண்டு உயர்த்தப்படும். இதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட தலைமுறையினர் சட்டப்பூர்வமாக ஒருபோதும் புகையிலையை வாங்க முடியாது. வரும் ஆண்டுகளில் இங்கிலாந்தை முற்றிலும் புகையிலை இல்லாத நாடாக மாற்றுவதும் இளைஞர்களிடையே சிகரெட் பழக்கம் உருவாவதை தடுப்பதும் இதன் முக்கிய இலக்காகும். இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் புகைப்பிடித்தலுக்கு எதிராக உலகில் எடுக்கப்பட்ட மிக கடுமையான நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்றாக கருதப்படும். இங்கிலாந்து நாட்டில் 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த அனைவரும் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் வகையில் புகையிலையற்ற தலைமுறையை உருவாக்கும் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டில் 17 வயதுக்கு குறைவானவர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தொடங்காமல் இருக்கும் வகையில் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் புகையிலை மற்றும் மின் சிகரெட் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன்படி 2009ஆம் ஆண்டு அல்லது அதற்கு பிறகு பிறந்த யாருக்கும் சிகரெட் விற்பனை செய்வது சட்டப்படி குற்றமாகும். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் புகைப்பிடிப்பதற்கான சட்டப்பூர்வ வயது ஓராண்டு உயர்த்தப்படும். இதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட தலைமுறையினர் சட்டப்பூர்வமாக ஒருபோதும் புகையிலையை வாங்க முடியாது. வரும் ஆண்டுகளில் இங்கிலாந்தை முற்றிலும் புகையிலை இல்லாத நாடாக மாற்றுவதும் இளைஞர்களிடையே சிகரெட் பழக்கம் உருவாவதை தடுப்பதும் இதன் முக்கிய இலக்காகும். இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் புகைப்பிடித்தலுக்கு எதிராக உலகில் எடுக்கப்பட்ட மிக கடுமையான நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்றாக கருதப்படும்.